லைன்ஸ் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி அரசியல் சினிமா இரண்டுமே தமிழ் மக்கள்கிட்ட இணைப்பிரியாது, பிரிக்கவும் முடியாது. இன்றைக்கி சினிமாவில் பார்த்தீங்கன்னா இளையராஜா தான் இன்றைக்கு வரைக்கும் கோல் வச்சார். இளையராஜா, ஏஆர் ரகுமான் அப்படி இருந்தாலும் தமிழர்களுடைய வாழ்விலிருந்து அகற்ற முடியாத தவிர்க்க இதில் இளையராஜாவோட பாடல்கள் தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய தமிழ் திரைப்படத்தில் இந்த மாதிரி பாட்டுகளை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது நிறைய காப்பிரைட்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கும் இருக்குது. அது நிறைய பேருக்கு இந்த காப்பிரைட் சம்மந்தப்பட்டது புரியவே மாட்டேங்குது. ஏன் இளையராஜா இதுக்கெல்லாம் காசு கேட்குறாரு, ஏன் இதுக்கெல்லாம் போயிட்டு பாரு, இன்னும் அவருக்கு பணவெறி அடங்கல, அவர் சுயநலவாதியா இருக்காரு, வயசான பிறகு அவருக்கு பணவெறி. இதை பற்றி தெளிவாக காப்பிரைட்ஸ் பற்றி தெளிவாக சொல்லுங்க சார். இதை மற்ற இந்த நமக்கு இசை சார்ந்த அறிவு, நம்ம பாடல் நுணுக்கம், இசை நுணுக்கம், அந்த ஏரியாக்குள்ளே நம்ம போகணும். ஏன்னா அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. நம்மளாம் கேட்கறதோட சரி, சாப்பிட்றதோட சரி, பாட்டை பார்க்குறோமா, ரசித்தோமா, கேட்டோமா, இவ்வளோதான் நம்மளோட எல்லை. அதனால் அந்த எல்லைக்குள்ளே நம்ம போகணும்னா அதை வேறு யாராவது பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் எதை நம்ம பேசலான்னா, ஒரு படைப்பாளியோடைய கோணத்துலேருந்து இப்போ இளையராஜாவுடைய பாடல் உரிமை சரியா தவறா அப்படின்னு பேசலாம். ஏற்கனவே நம்ம லைன்ஸ் மீடியாவில் நான் தனியாக பேசியிருக்கேன். இருந்தாலும் நம்ம ஒரு உரையாடலாக இதை செய்வோம் பலருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பொதுமக்கள் பார்வையிலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறது சரியாக இருக்கும். அடிப்படையில் ஒரு படைப்பு அப்படிங்கிறது வேறு, ஒரு வேலை அப்படிங்கிறது வேறு. இப்போ இளையராஜாவோ மற்ற ஓவியர்களோ இல்லை வேறு ஒரு துறை சார்ந்த கலைஞர்களோ உருவாக்குறதுங்கிறது படைப்பு. இதை அந்த படைப்பாளி காலத்துக்கும் அவனுக்கு தான் சொந்தமானது. நம்ம ஒரு படைப்பை காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால அது முழுக்க நம்ம வேறொரு இடத்துல அதை வணிகமாக பண்ண முடியாது. இப்போ இங்கே இளையராஜா பாடல் விஷயத்துல சிக்கல் என்னென்னா, நான் அந்த விஷயத்தை தொடர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கனால என்ன தோணுதுன்னா, இளையராஜாவை இந்த திரைத்துறை சார்ந்த ஆட்கள் மறைமுகமாகவோ பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு அவரை தங்களுடைய விளம்பரத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தோணுது. எப்படியாவது அவர் பாட்டை பயன்படுத்துகிறோம் நம்ம படத்தில். அவர் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்புவார். உடனே மீடியாவில் இந்த படத்தில் இளையராஜா பாடலை பயன்படுத்தினதுக்கு நோட்டீஸ், மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பயன்படுத்தினார்கள், இளையராஜா பாடல் பயன்படுத்தினார், அவர் அதுக்கு ராயல்டி கேட்டு பேசுபொருளாக. ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு எனக்கு கண்டிப்பாக தெரியாது இந்த படம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அந்த படம் எனக்கு தெரியும். அது மாதிரி தான் இப்போ நிறைய படங்கள்லாம் சினிமாக்காரங்க ஒரு தந்திரத்தை கையாள்வாங்க, விளம்பர யுக்தி. அது என்ன பண்ணால் படம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க பட ஆட்களே ஒரு கேஸை போடுவாங்க. இவர் பணம் கொடுக்கறது தாமதமாச்சு, இல்லைன்னா இந்த ஷூட்டிங்கில் இது நடந்தது, இதுக்கு நஷ்ட ஈடு வழங்கணும். இப்போ 5 படத்தில் உண்மையாக இந்த படம் பேர் தான் சார் நிறைய பேர் ஞாபகம் இருக்குது. இது அதை தான் நான் சொன்னேன்ல, இந்த யுக்திக்காக இவங்களே வழக்கு போட்டு திரும்ப அதெல்லாம் வழக்கு வாபஸ் வாங்குற மாதிரியான ஒரு வழக்கு போடுவாங்க. ஊடகங்கள்லாம் அது செய்தியாகும். இப்போ நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், இந்த படத்துக்கு இதை பற்றி ஒரு செய்தி வரணும் அப்படின்னா அதை விளம்பரம் கொடுக்கணும். இப்போ திரைப்படங்களுக்கு விளம்பரம் கொடுக்கணும், அது வழக்கமாக கொடுக்குறது. அது தவிர்த்துட்டு பொதுமக்கள் விளம்பரங்களை அப்படி பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. ஒரு செய்தியாக வரும்போது அது முக்கியத்துவம் பெறுது. அப்போ செய்தியாக வர்றதுக்கு இந்த படத்துக்கு இயக்குனருக்கு வெடிகுண்டு மிரட்டல், ஃபோன் பண்ணி இந்த படத்தின் தலைப்பை மாற்ற விட்டால் வெட்டுக்குத்து விழும் இப்படின்னு ஏதாவது ஒரு லெட்டர் பேடு. ஆமாம், ஒரு லெட்டர் பேடு எவனா ஒருத்தன் ஒரு பிட் நோட்டீஸ் அடிச்சு விடுவான், எதாவது பண்ணுவான். அதனால் உடனே ஊடகங்களில் செய்தியாக மாறும். இந்த செய்தியாக மாறும்போதும் பொதுமக்கள்கிட்ட எளிதாக போய் சேரும். இது வழக்கமாக திரைத்துறை சார்ந்தவர்கள் கையாளுற. ஆமாம், எங்கள் படம் பேசுபொருளாக மாறும். அதுக்கப்புறம் படம் பார்க்க பார்ப்போம், என்ன தான் எடுத்திருக்கான் பார்ப்போம் அப்படின்னு பார்க்க வருவாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இவங்க படம் எடுக்கும்போதே தலைவரை இளையராஜா பாட்டோன்னு நம்ம படத்தில் வச்சுருவோம், ஒரு சீனில் வச்சுருவோம். எப்படி அந்த ஆள் அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்புவார், ஆட்டோமேட்டிக்காக நியூஸில் வரும், நமக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி, படத்துக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி அப்படின்னு நினச்சி இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவரும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அறிவில்லாதவங்களா, ஒரு தடவை சொன்னால் புரியாது அவங்களுக்கு. அவர் தான் முறையாக ராயல்ட்டி, இதுக்கான தொகை என்ன உண்டு, இந்த பாடலை பயன்படுத்துறதுக்கு தொகை வாங்கணும், இது பண்ணணும், முறையாக அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு படத்தில் முதல்ல ஒரு படத்துக்குள்ள கேள்வி எழுப்பி அது பொதுத்தளத்தில் விவாதத்துக்கு வருது. அதுக்கப்புறம் திருந்தணும்ல. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்களா? ஒரு படத்துக்கு இந்த பிரச்சனை வருது. இது முதல்ல எஸ்பிபி அவர்கள், மறைந்த எஸ்பிபி, அவர் நல்ல பாடகர், எனக்கு பிடித்தமான பாடகர். ஆனால் ஆமாம், எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். ஆனால் என்னென்னா அவர் அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். ஒரு வணிக நிகழ்ச்சி, ஒரு பெரிய அளவில் கட்டணம் வாங்கி நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு தான் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இளையராஜா அவர்கள்
என்னுடைய பாடலை பயன்படுத்துறதுக்கு தடை, அது அனுமதி வாங்காமல் நடத்தக்கூடாது அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புகிறார். அது வந்து ஊடகங்களில் பட்டு என்ன இளையராஜாவும் எஸ்பிபியும் அவ்வளோ நண்பர்கள், க்ளோஸான நண்பர்கள், வாடா போடான்னு பேசிக்கிடுவாங்க, ஆனால் வந்து அவர் பாடக்கூடாதா அப்படின்லாம் வந்து ஒரு பொதுதளத்தில் ஒரு பதட்டம் உருவாச்சு. என்னென்னா எஸ்பிபி அவர்கள் வந்து ஏதோ ஒரு சமூக ஒரு ஆதரவற்ற இல்லத்துலேயோ ஒரு கோவில் இலவசமாக ஒரு நேர்த்திக்கடனுக்காக நடத்துகிறாரு, யார்கிட்டையும் கட்டணம் வாங்கலை அப்படின்னா அது ஒரு நியாயம். அதில் போய் இளையராஜா கேட்காரு, இவர்கிட்ட பணம் இல்லையா, இது இப்படி கேட்கலாமா அப்படிங்கிறது ஒரு நியாயம். ஆனால் இளையராஜா கேட்குறது எல்லாமே ஒரு வணிக நிகழ்ச்சி. நீங்கள் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, இசை நிகழ்ச்சிக்கு ஒரு $1000 கட்டணம் வாங்குறீங்க, $500 கட்டணம் வாங்குறீங்க. அந்த கட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை இந்த பாடலை பயன்படுத்துறதுக்குன்னு அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதானே. நீங்கள் இலவசமாக இப்போ கோயில் கச்சேரிகள் நடத்துகிறாங்க, கல்யாண வீடுகளில் நடத்துகிறாங்க, பாடல் பாடுறாங்க, அதெல்லாம் அவர் கேட்க போகிறது இல்லையா. அதுவும் இல்லாமல் இந்த பாடலில் வர தொகையை அவர் வந்து நலிவடைந்த இசைக்கலைஞர்களுக்கு தான் அவங்க சங்கத்தின் சார்பாக தான் அந்த தொகை பெருவாரியாக போகுது. அதுக்கே வந்து பொது தளத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து இளையராஜா இப்படி கேட்ட உடனே இவன் சொத்தை வந்து இளையராஜா எழுதி கேட்ட மாதிரி கொந்தளிக்கிறான். உனக்காக தண்டா, உன்னுடைய விஷயத்துக்காக நீ ஒரு நிகழ்ச்சிக்கு கட்டணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி நீ இலவசமாக போகிற, ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நீ பார்க்க போகிறேன்னா இலவசமாக போய் உட்கார்ற இல்லையா, நீ அதுக்கு ஒரு $100 $500 தொகையோ $1000 கொடுத்து பார்க்க போய் உட்கார்ற. அதில் ஒவ்வொரு ரகம் இருக்குது, ஒரு முன் வரிசைக்கு ஒரு தொகை, பின் வரிசைக்கு ஒரு தொகைன்னுலாம் இருக்குது. அப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துகிற அதை வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒருத்தன் அந்த பாடல் பயன்படுத்துகிற இசைக்கலைஞருடையது அவங்களுடைய படைப்புக்கு சொந்தமானவர் யாரோ அவருக்கு வந்து ஒரு குறைந்த தொகை கொடுக்கணும். இதுதான் சரி. சார், இதில் ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பாடல் வந்து இளையராஜாவுக்கு சொந்தம் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பாடல் எழுதியது லிரிசிஸ்ட் அவரு இருக்கார் இதில் பங்கு, அந்த பாடலை பாடியவர் எஸ்பிபி அவரு இருக்கார், இதை மியூசிக் அமைச்சவர் இளையராஜா இருக்காரு. இந்த 3 பேர் பங்குல தான் ஒரு பாட்டு உருவாகுது. இல்லை 3 பேர். அப்போ இளையராஜா மட்டும் எப்படி அதை கிளைம் பண்ண முடியும்? அதான் இளையராஜா மட்டும் கிளைம் பண்ண முடியாது. இளையராஜா கிளைம் பண்ணுற உரிமையை கேட்கிறார். சரியா? இப்போ பாடலாசிரியர் சரி பாட்டு பண்ண எஸ்பிபி சொல்லலாம்ல. இல்லை, உங்களுக்கு இப்போ வயிறு பசிக்குன்னா நீங்கள் தான் சாப்பிடணும், எனக்கு வயிறு பசிக்குன்னா நான் தான் சாப்பிடணும். இப்போ நான் என்னுடைய உரிமையை கேட்கேன். நீ ஒரு வணிக நிகழ்ச்சி நடத்துகிற, எப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு என்ன இந்த இசையை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஆஃபீஸில் கிளர்க் இருப்பார், அக்கௌண்டன்ட் இருப்பார், மற்ற பியூன் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் வந்து ஓனர் ஒருத்தர் இருப்பார். சரியா? அதே மாதிரி இசை இந்த படைப்புகள் எல்லாத்துக்குமே பாடகரை வந்து இளையராஜா தான் முடிவு பண்ணுவார். இப்போ யார் பாடல் எழுத வைக்கணுங்கிறது இளையராஜா தான் முடிவு பண்ணுவார். எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி மொத்தமாக இது வந்து இளையராஜாவுக்கு சொந்தமானதாக மாறுது. ஆனால் ஒரு படைப்பாளியாக பார்த்தால் இந்த பாடலில் பாடலை எழுதிய கவிஞருக்கும் பங்குண்டு. ஆனால் அந்த கவிஞர் வாயை திறந்து கேட்கணும், எனக்கும் வேணும்னு கேட்கணும். இளையராஜா கேட்ட உடனே பொது தளத்தில் எல்லாம் வந்து இத்தனை வயசான பிறகு இவருக்கு வந்து இந்த பணம் இது போகலையா, அவர் ஒரு வந்து இந்த மாதிரி மனிதர், அப்படியான மனிதர், இப்படியான மனிதர்னு இவனுக்கு இளையராஜா மேலே ஊடகங்களில் மற்ற எவனாவது சொல்லியிருப்பான்ல, அந்த கால்பெல்லாம் பயன்படுத்தி இளையராஜாவை இதில் திட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டார். அவர் படைப்புக்கு அவர் உரிமை கேட்குற, உனக்கு என்ன பிரச்சனை? அது வந்து உங்ககிட்ட வந்து கேட்கல, பொதுமக்கள் வீட்டில் பாடல் போடுறதுக்கோ இதுக்கு இல்லையா கேட்கல. ஒரு பெரிய பாட்டு கேட்டால் நானும் காசு கொடுக்கணும் போல இல்லை, இவன் அப்படி கேட்கான். இவனுக்கு பிரச்சனைன்னா அதுக்கு பின்னணி ஊடக அரசியல் இருக்குங்கிறேன். இப்போ சன் டிவி இருக்குது, அவங்க வந்து சன் மியூசிக்னு ஒரு இசை இது வச்சுருக்காங்க. கலைஞர் டிவி இருக்குது, கலைஞர் மியூசிக்னு வச்சுருக்காங்க. இப்படி பல மியூசிக் சேனல் இருக்குது. அது மாதிரி பல எஃப்எம்கள்லாம் இந்த மாதிரியான பாடல்களை வச்சு தான் அது உயிர் வாழுது. வேறு அவங்களுக்கு வேறு உழைப்பு என்ன இருக்குது? அந்த ஆங்கர் பேசுகிறாங்க, பாடல்களை போட்டு விட்றாங்க, அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த பாடல்கள் எல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு விளம்பரம் வாங்குறீங்க, ஒரு சர்வேல் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைஸ் இருக்குல்ல. அப்போ அந்த பாடலில் இல்லாமல் நீ ஒரு வெறுமனே உங்கள் ஆங்கரை வச்சு ஆர்ஜியை வச்சு பேசிக்கிட்டே இருங்களேன். ஊடையில் நாங்கள் பாட்டே போட மாட்டோம், பேசி பாருங்களேன், எப்போ ஓடிடுமா? அதே மாதிரி எஸ்எஸ் மியூசிக்கு எல்லாம் வந்து சன் மியூசிக்கு இந்த மியூசிக் சேனல்கள்லாம் விஜய்கள் வந்து இசையை நம்பி தான் இருக்குது. வெறும் இளையராஜா பேசுகிறது வெறுமனே இளையராஜாக்கான உரிமை கிடையாது, அவர் மொத்த படைப்பாளிகளுக்கான உரிமை சார்ந்து தான் பேசிக்கிட்டாரு. இது பாட்டு பண்ண எஸ்பிபி வந்து இளையராஜா சொல்றது தான் பாடுறாரு. ஆமா, தானா பாடல. அவரு இளையராஜா இந்த ராகத்துல பாடுமியா அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல இப்படி அவர் இளையராஜா புல்லாங்குழல் அவர் அண்ணன் அவர் நெடுஞ்செலியனா அவருக்கு வந்து
இந்த அவர் ஒரு பாடலுக்கு வந்து சொல்லியிருப்பார், இதை இந்த இடம் இப்படி இப்படி தட்டி அதை அவர் முதல்ல வாசிக்கும் போது ஒரு இதாக இருக்குது, இவர் அதை சரி பண்ணவர் அது வேற மாதிரி. அப்போ இவருக்கு அது இவர் தான் படைப்பாளி, இவர் தான் அந்த உருவாக்குறாரு, எழுதி கொடுக்குறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே, நோட்ஸ் எழுதி கொடுக்குறது எல்லாமே இவர் தானே. அதனால தான் இவருக்கு முழு உரிமை அப்படிங்கிறதுல பெருவாரியான வேலைக்கு வர மாதிரி அவங்கெல்லாம் வேலை செய்கிறது வேற, இது உருவாக்குறதுங்கிறது வேற. அதே சமயம் ஒரு கவிஞனுடைய படைப்பு திறன்கிறது வேற. அந்த கவிஞன் உரிமை உண்டு, அவனும் கேட்கணும், 2 பேரும் கேட்கணும் அவங்க. ஆனால் நான் கேட்குறேன், என்ன பொதுத்தளத்தெல்லாம் சேர்ந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, இன்னொருத்த வந்து கமுக்கமாக நைஸாக இருக்கா, நமக்கு எவனாவது பேசி நம்ம போய் வாங்கிக்கலாம், எவனாவது ஒருத்தன் வந்து வாங்கி சண்டை போட்டு வாங்குவான், இவனை நைஸாக போய் வாங்கிறது. அப்படிதான் லிரிசிஸ்டுக்கு பங்கு இருக்குன்னு சொல்றீங்க. பங்கு இருக்கணும், இருக்கா இல்லையான்னு தெரியல, இருந்தால் சரி. அவர் எழுதுறாரு, ஆமாம், அவருடைய கற்பனை திறனுங்க, கற்பனை திறன். இப்போ நான் ஒரு படம் வரைகிறேன், அந்த படம் இப்போ நான் ஒரு பத்திரிகையில் வேலை பார்க்குறேன்னு வைங்களேன், அந்த பத்திரிக்கையில் வாரம் வந்து அல்லது தினசரி ஒரு கார்ட்டூன் போடுறேன். அதை வந்து என்னுடைய மூளை, என்னுடைய கற்பனை திறன், நான் வந்து அந்த கட்டத்தில் வர்ற டெக்ஸ்ட்டு முதற்கொண்டு ஒரு புள்ளி முதற்கொண்டு அது கார்ட்டூனிஸ்ட் பாலாவுக்கு சொந்தமானது. இப்போ நான் அதை வந்து நானாக உருவாக்குறேன். நான் அதை வந்து அந்த பத்திரிக்கையில் அந்த நாளிதழில் அந்த இடத்துல எனக்கு வந்து இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, என்னுடைய கார்ட்டூன் தினசரி வெளியாகுது. இதை பயன்படுத்துறதுக்கு அந்த மாதம் எனக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து ஊதியமாக சம்பளம் கொடுத்துட்றாங்க. சரியா? இப்போ சம்பளம் வாங்கிட்டேன். இப்போ அந்த நிறுவனம் அந்த கார்ட்டூன்களை எல்லாம் தொகுத்து அவங்க வந்து வேறு ஒரு புத்தகமாக போடுறாங்கன்னு வைங்களேன். அதான் பாலாவுக்கு தான் வந்து நம்ம சம்பளம் கொடுத்துட்டோமே, இனிமேல் வந்து அது வந்து நம்மளுடைய நிறுவனத்துடைய இது சொத்து, அப்படி பண்ண முடியாது. இதுதான் இது. இப்போ அந்த பிளாட்ஃபார்முக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் வந்து அது. அதன் பிறகு அவங்க புத்தகமாக போடும்போது அது இன்னொரு வணிக சந்தை, வணிகமாக மாறுது. அப்போ அந்த வணிகத்தில் அந்த நிறுவனத்துக்கு ஒரு பங்கு, அதை அந்த படைப்பு பயன்படுத்துகிற எனக்கு ஒரு பங்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படி தான் நான் வாங்குறேன். என்னுடைய புத்தகம் வந்து குமுதம் வெளியீடாக வந்திருக்கு, என்னுடைய கார்ட்டூன்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் எனக்கு ஒரு குறைந்தபட்ச ராயல்ட்டி தொகை, எனக்கு ஆசிரியராக எனக்கு அது வந்து பங்கு வருது. அப்போ நீ எங்கெல்லாம் வருமானம் வாங்குறியோ அதில் எங்கெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீ பங்கு கொடுக்கணும். ஆமாம். இப்போ நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் என்னுடைய கார்ட்டூனை வெளியிடுறேன்னு வைங்களேன், அந்த கார்ட்டூனை ஒரு திமுக ஐடி விங் எடுத்து என்கிட்ட அனுமதி கேட்காம பயன்படுத்துகிறாங்க. அது சட்டப்படி தவறானது. வழக்கு தொடரலாம். ஆனால் நம்ம வந்து போய் தொலைது அப்படின்னு கடந்து போகிறோம். அதிமுக ஐட்டிங்க எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு பக்கம் அதாவது அதிமுக காரனாவது என்ன ஒன்றும் சொல்ல மாட்டான், திமுக காரன் வந்து என்ன சொல்லுவான்னா என்ன அதிமுக அடிமை அப்படின்னு சொல்லிட்டு என் கார்ட்டூன் ஜெயலலிதா வச்சு விமர்சிச்சது, அதிமுக விமர்சிச்ச கார்ட்டூன்லாம் எடுத்து பயன்படுத்துவாங்க. கார்ட்டூனுக்கு மட்டும்தான் வேணும். ஆமாம், கார்ட்டூன் வேணும். அதாவது மாடு, அதாவது பால் வேணும் மாடு வேணாங்கிற மாதிரி தான். அதை மாதிரி இப்படி பயன்படுத்துவாங்க. இதுக்கு வந்து சட்டப்படி இந்தியாவில் காப்பிரைட் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவு இல்லாதனால இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நியாயப்படி நீங்கள் பொதுத்தளத்தில் ஒரு புகைப்படத்தை எடுத்து பயன்படுத்துறது கூட காப்பிரைட்ஸ் உண்டு. வெளிநாடுகள்லாம் இது ரொம்ப இது. வெளிநாட்டு நண்பர்கள்லாம் வந்து சில அவங்களுடைய புத்தகங்களுக்கு படம் கேட்பாங்க, வரைஞ்சி கொடுப்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் இதை இணையத்திலிருந்து இல்லை, இங்கே வந்து காப்பிரைட் இதெல்லாம் வெளியே மாச்சுன்னா அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு அலைஞ்ச முடியாது, பெரிய அளவில் நஷ்டஈடு கட்டணுமா. அதுக்கு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு, ஓவியர்களுக்கு பணம் கொடுத்து அவங்க தனியாக அவங்க புத்தகத்துக்குன்னே வரைஞ்சி வாங்கிடுவாங்க. இப்படி ஒரு இது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விழிப்புணர்வு இல்லை. இளையராஜா தன் மீது நெருப்பை போட்டு அவர் இப்போ சமூகத்துக்கு வந்து இப்படி ஒரு இதை வந்து விழிப்புணர்வு உண்டு கொண்டார் அப்படின்னா நான் ஒரு படைப்பாளியாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இது ஒரு புரிதல் உருவாகணும்ல. எப்போ தான் இந்த புரிதல் உருவாகிறது? அவர் ஒரு முதல் படத்துக்கு கேட்காரு, எப்போ முறையாண்ட அனுமதி கேட்டு வாங்கிக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனாலும் திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. இப்போ நீங்கள் இன்றைய தலைமுறைக்கு இளையராஜாவுடைய பழைய பாடல்களில் இன்றைய தலைமுறைக்கு பயன்படுத்தினா மகிழ்ச்சி தானே. ஒரு படைப்பாளி நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச ஒரு கார்ட்டூன் எடுத்து நீங்கள் இப்போ வந்து ஒரு புத்தகத்தில் வெளியிடுறீங்க, இல்லை இன்னைக்கு ஒரு சோரட்டியில் ஒட்டுறீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டால் பல அதை பயன்படுத்திக்கலாம்னு கேட்டால் தாராளம் பயன்படுத்திக்காங்க, முடிஞ்சால் அதுக்கு ஒரு தொகையை கொடுத்து பயன்படுத்திக்காங்கன்னு சொல்ல போகிறேன். இதுதானே ஒரு படைப்பாளி விரும்புகிறது. இப்போ இளையராஜாட்ட போய் சார் நாங்கள் இந்த பாடலில் இந்த இடத்துல உங்கள் பாடலை பயன்படுத்தலான் இருக்கோம், இதுக்கு என்ன ராயல்ட்டியோ அதை கொடுங்க. இதை வந்து அந்த சில இடங்களில் இந்த அக்ரிமெண்ட் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான சோசியல் மீடியா வரும், ஓடிடி பிளாட்ஃபார்ம் வருங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த திரை வடிவம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தொலைக்காட்சி வந்தது, தொலைக்காட்சிக்கு விற்பனை. அப்போது அந்த காலகட்டத்தில் இளையராஜாவும் நிறுவனங்களும் என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு நிறுவனத்தை பொறுத்தும் மாறுபடும். ஏன்னா சில படங்களுக்கு அவர் வந்து மொத்தமாக அவங்க எடுத்துருப்போம். ஆரம்ப பீரியடில் நம்ம வந்து பெருசாக இதை உரிமை கேட்க மாட்டோம்ல. ஒரு படைப்பலியாக வளர்ந்த பிறகு தான் நமக்கு வந்து இது நம்மளுடைய உரிமை, நம்ம கேட்கணும் அப்படின்னு தோணும். ஆரம்பத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலையில் நம்ம எல்லா அக்ரிமெண்ட்டுக்கும் சைன் பண்ணிருப்போம். பின்னாடி வந்து இதை வந்து பின்னாடி நீங்கள் வேறு இடத்துல பயன்படுத்துறதுக்கு எங்கிட்ட முறையாக அனுமதி வாங்கணுங்கிற மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் உண்டு, போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான இருந்துச்சுன்னா இளையராஜா அவர்களிடம் போய் இளையராஜாவோ இல்லை ரகுமானோ எந்த இசைக்கலைஞனாகட்டும்
அவங்ககிட்ட போய் முறையாக நீங்கள் போய் ஒரு அனுமதி வாங்கணும், இதுதான் சரி. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப வாங்காமல் உங்களுடைய படத்தில் இஷ்டத்துக்கு வந்து எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவீங்க. அதில் இளையராஜா வந்து நோட்டீஸ் அனுப்பினா பார் இளையராஜா பார் இன்னும் பணம் வெறி பிடிச்சி போய் இளையறாரு அப்படின்னு இஷ்டத்துக்கு கண்ட மணிக்கு திட்டுறதுங்கிறது. இளையராஜா மட்டும் தான் காசு கேட்குறாரு, ஆனால் தேவை கேட்கவே மாட்டேங்கிறாரு. இல்லை அது அவங்களோட இது சார், அது அவங்களுடைய புரிதல். நான் இதுக்கு வந்து இன்னொருத்தன் விட்டு கொடுக்கான்னு நான் எதுக்கு விடணும்? ஒருத்தர் வேணா, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நீங்கள் வேணான்னுலாம். சரி, இளையராஜாட்ட கூட பணம் இருக்குது, பணம் இல்லாதெல்லாம் அதெல்லாம் அடுத்த கட்டம் சார். உரிமை, இது உரிமை உங்கள் சொத்தில். இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க, சும்மா தான் காலியாக கிடக்கு. அதில் ஒருத்தன் வந்து வீடு பக்கத்தில் இருக்க பக்கத்து ஊருக்காரன் வந்து வீடு கட்டினா விட்டுருவீங்களா? சும்மா திறப்பாக கிடக்கு, ஒரு தரிசாக கிடக்கு, காலியாக கிடக்கு, நான் ஒரு குடிசை போட்டு இருந்துக்கிடுறேன், இது கூட உனக்கு பொறுக்க முடியலன்னு சொன்னால் விட்டுக்கிடுவீங்களா? அவ்வளோ நல்லவங்களா சார் நீங்களாம்? அப்போ இளையராஜா கிட்ட மட்டும் ஏன் வந்து இவ்வளோ இதாக இது பண்ணுறீங்க? இளையராஜா இவ்வளோத்துக்கும் தனிநபர்கள்ட்டையோ மற்ற ஏழைகள்ட்டையோ அதெல்லாம் கேட்கவே இல்லையா? அவர் பாடலை வைத்து பணம் சம்பாதிக்கிறான் ஒரு பெரிய கார்ப்பரேட்டு. அந்த கார்ப்பரேட்டுக்கிட்ட இருந்து அவர் வந்து எப்போ அதை பயன்படுத்துறதுக்கு பங்கு தொகை கொடுன்னு கேட்காரு. இது கூட புரியாமல் திரும்ப நான் இப்போ நான் மஞ்சுமல் பாய்ஸு, அதுக்கப்புறம் அஜித் படத்தில் இப்படி வரிசையாக ஒவ்வொரு படங்களில் நான் இந்த அம்மா, இப்போ அந்த அம்மா பேர் என்ன பேர், இப்போ அடிக்கடி பரபரப்பாக வந்து வினிதாவா இப்போ அந்த அம்மா வந்து ஏதோ படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் அப்படி இருக்கிறோம், மாற்றிட்டாங்க சொல்கிறாங்க. இல்லை, அது உரிமையாக நானும் நீங்களும் நண்பராக பழகிறது வேற, உங்கள் படைப்பை எடுத்து நான் வந்து வணிகமாக பயன்படுத்துறது வேற. இப்போ அவங்க திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் கூட ரொம்ப நட்பாக கூட இருந்திருக்கலாம், குடும்ப உறவினராக கூட இருந்திருக்கலாம், அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் பழைய காலத்து ஆள்கள் அப்படிங்கிறனால குடும்ப உறவாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக போய் குடும்ப உறவாக இருக்கிறதுக்காக போய் உங்கள் பீரோவில் போய் இருந்து நான் வந்து எடுத்துகிட்டு ஒரு கட்டை தூக்கிட்டு வர முடியாதுல்ல. அது மாதிரி இளையராஜா அவர்களிடம் அவருடைய பாடலை பயன்படுத்துறதுக்கான உரிமையை கேட்டு பெற வேண்டும். அதை தான் அவர் வந்து விரும்புகிறார். நீங்கள் வந்து லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சுங்க, அதில் முறையாக அந்த இப்போ உங்கள் டீம் வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க, அவர் கூட போய் புகைப்படம் எடுத்தால் அது சரியாக இருக்குது. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்காரங்க வந்து அவ்வளோ ஹிட்டுக்கு அந்த இளையராஜா அவர்களுடைய பாடல் ஒரு முக்கிய பங்கு. அந்த இடத்துல ஏன் நீ இளையராஜா பாடல் போட, நீ தான் ஒரு இசைக்கலைஞர் வச்சிருக்கல, மியூசிக் டைரக்டர். உங்க தம்பி கேட்குறாரு, ஓம் படத்துக்குன்னு ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சிருக்க, அவன் போட வேண்டியதானப்பா புதுசாக அவனே போட. எதுக்கு இளையராஜா பாடல், ரகுமான் பாடல், வேற ஒருத்தவங்க பாடல் யூஸ் பண்ண? இவ்வளோ வருஷம் ஆகிட்ட இளையராஜாவோட பாடலுக்கான தேவை இருக்காங்க. ஏன் அது காலத்தை கடந்த யாருக்கும் மியூசிக் தெரியாது. அப்படி கிடையாது. இளையராஜாவுடைய பாடல் நம்மளுடைய சமூகத்தில், நம்மளுடைய வாழ்வியலில் அது தவிர்க்க முடியாத அங்கமாக இருக்குது. எல்லா நிகழ்வும் வடிவேலும் அதே மாதிரி தான். அதே மாதிரி இளையராஜா நகைச்சுவை நடிகர் வடிவேலு இல்லைல்ல. அதே மாதிரி உங்களுக்கு இளையராஜாவுடைய பாடல் காலத்தை கடந்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தலைமுறையும் அதை ரசிச்சுக்கிட்டு வர்றாங்க. அதை பயன்படுத்தும் போது முறையாக கேட்டு வாங்கிறது இயல்பானது, அதுதான் சரியானது. அதை வந்து இளையராஜா தன்னளவிலிருந்து அவர் செல்கிறாரு. புரிந்து கொள்ள வேண்டியது, புரியாத நபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தூங்குறவன் எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியாது. இந்த சமூகம் வந்து இளையராஜா மீது வேறு சில வன்மங்கள் இருக்குது இவங்களுக்கு. அவர் ஏதாவது வந்து மேடை பேச்சுகளில் வேறு ஏதாவது சார்ந்த விஷயங்கள் சொல்லியிருப்பார், உடனே அதை நோட் பண்ணி வச்சுக்கிடுவான். ஓகே, அவர் மோடிக்கு வந்து இது எழுதியிருக்காரு, புத்தகத்துக்கு இது எழுதி கொடுத்துருக்காரு, வாழ்த்துறை, உடனே அதை பிடிச்சி வச்சுக்கிடுவோம். ஓகே, இவர் அதுக்கு எழுதியிருக்காரு, அப்போ இவர் சங்கி ஆகிட்டார், அப்போ நம்ம சங்கினா சங்கியை எதிர்க்கணும். இப்படி இந்த மாதிரி தனித்தனி நபர்களுடைய புரிதலுக்கேற்ப இளையராஜாவை ஒருத்தரும் பார்த்துக்கிட்டு, அவர் முதல்ல இந்த மாதிரி விஷயங்களில் அவர் நீ என்னை பற்றி திட்டு பாராட்டு எது வந்து எனக்கு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பேசுகிறத பற்றி அவர் பார்க்க வர பாலாவும் சின்னவும் நமக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அப்படின்னா அவர் நம்மளாம் பார்க்குறத பேசுகிறத பற்றி அவர் கவனிக்கப்படுறதும் கிடையாது. அது மாதிரி அவர் திட்டுறதை பற்றியும் அவர் கவலைப்படுறதும் கிடையாது. நம்ம வந்து பேசிக்கிட்டே கிடக்கும், நம்ம எல்லாம் வந்து இளையராஜா அப்படியாக்கும் இப்படியாக்கும், அவர் இன்னும் இப்படி இருக்கார் அப்படின்னு பொதுத்தளத்தில் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் இருக்குது. இளையராஜா மீதான ஏதோ ஒரு காரணங்களில் இளையராஜாவை வெறுக்க வேண்டிய மனநிலை அவர்களுக்கு இருக்குது. இந்த மனநிலை மாற வேண்டும். ஒரு படைப்பாளியின் உரிமையை புரிந்து கொள்ள வேண்டியதும் சமூகத்திற்கு அவசியமானது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.